அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுக்களும் 70 பேரீச்சை மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீருக்கு அருகே பாளையம் இறங்கினார்கள். போன மாதத்தில், அதாவது பிப்ரவரி மாதத்துக்கு முதல் வருஷங்கள் எல்லாம் கடந்த நாட்களில் பாடுகளுக்குள்ளே தெரிகிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை கத்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அவர்கள் மாராவிலே வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தை சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்து அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கத்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கத்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அப்போ மோசே அந்த மரத்தை தண்ணீரில் போட்ட உடனே மதுரம் ஆயிட்டுது. கசப்பான தண்ணீர் மதுரம் ஆயிட்டு. இப்போ கசப்பான வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையும் மதுரமாக மாறும். இயேசு கிறிஸ்து அதை மாற்ற வல்லவர். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்குள்ள இதெல்லாம் நடக்கிறதுக்கு 100க்கு 1000% வாய்ப்பு இருக்குது. 100க்கு 100%. மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர்கள் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, எப்போவும் சின்ன சின்ன பரீட்சை இருக்கும் ஆண்டவர் பாதத்தில். வெற்றி சிறக்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. பின்பு நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் எனக்கு அவர் வரப்பண்ண மாட்டார். வரப்பண்ணேன். நானே என் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். ஏலிம் என்றது ஒரு ஆசீர்வாதம். அங்கே 12 நீரூற்றுக்களும், அங்கே அவங்க குடிக்கிறதுக்கு நல்ல 12 ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு நீரூற்றும், அங்கே நீரூற்றும் 70 பேரீச்சை மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். அப்போ தண்ணீர் ஊற்றும் பேரிச்சம், தண்ணீர் அருகே அவங்க பாளையம் இறங்குறாங்க. கர்த்தர் நல்லவர். கசப்பான வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்களா? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. அவர் இது எல்லாத்தையும் மாற்றி போடுவார். அவர் பரிகாரி, அவர் சமாதானம் தருகிறவர், நிம்மதி தருகிறவர். ஹல்லேலூயா. இந்த பிப்ரவரி 2026 இந்த 1ஆம் தேதியிலிருந்து கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரே உங்களை விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா.